எவ்ரிவன், வெல்கம் டு மர்மல் கிச்சன். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டேக்கு அப்புறமா ஷூட் பண்ணுற வீடியோ அது, அதனால தான் நான் இதில் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ வந்து நான் அந்த கிராண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷன் கிளம்பி போன அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், அந்த வீடியோ ஆகட்டும், நிறைய பேர் அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. நீங்கள் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, போல்டாக தெரியுறீங்க, நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு தெரியறனால நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ். ஒரு விஷயம், பொண்ணுங்க வந்து அடுத்த பொண்ணுங்களை பார்த்து அழகா இருக்கீங்கன்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். மோஸ்ட்லி அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. அப்ரிஷியேட் பண்ண அத்தனை பேத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, சொன்ன நீங்களும் போல்டா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க எல்லாருமே பியூட்டிஃபுல். அழகுன்றது வந்து 10 பேர் நம்மளை பார்த்து நீ அழகா இருக்கன்னு சொன்னா நல்லது. சொல்லலைன்னா நாம நம்மளை கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு நாம அழகா தெரிஞ்சா போதும். ஸோ அதனால எங்கேயுமே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து லூஸ் பண்ணாதீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். அந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸ்லலாம் நிறைய பேர் என்னோடய ஸ்கின் கேர் ரூட்டீன், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க் இது மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் அந்த வீடியோலேயே காட்டியிருந்தேன். ஜஸ்ட் இந்த ஃபேஸ் பேக் மட்டும்தான் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக இருந்தேன். இது இப்போ சம்மருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மர்மல் ஹெர்பல்ஸோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். ஜஸ்ட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வந்துடும். நான் உண்மையாக சொல்கிறேன், என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% ஹெர்பல். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது வீக்லி ட்வைஸ் போட்டாலே போதும், நல்ல ஒரு க்ளோ இருக்கும். இந்த தடவை வந்துருக்கிற பேக்கில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தூள், ஆரஞ்சு தூள்லாம் சேர்த்துருக்கோம். அது லேபிளில் இருக்காது, கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருக்கோம். லைட்டாக இச்சிங், எரியிற மாதிரி ஃபீலிங் இருக்குன்னா அது காரணம் வந்து லெமன் பீர். நீங்கள் எவ்வளோ வெயிலில் சுற்றிட்டு வந்தாலும் சண்டனை ரிமூவ் பண்ணிடும். சந்தனம், முல்தானி மட்டி, ஜாதிக்காயெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப கூலிங்காக இருக்கும். ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு வாஷ் பண்ண வேண்டியது. நான் பெருசாக நான் ஒரு ஸ்கின் கேரும் நான் வீக்லி ட்வைஸ் கூட அப்ளை பண்ணி எனக்கு டைம் இருக்குதில்ல. சண்டே ஒரு நாள் தான் கடை லீவு. சண்டே மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கின் ஹேரெல்லாம் கேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் நிறைய பேர் ரிப்பீட்டடாக இந்த ஹெர்பல் ஹேர் டை பற்றி கேட்டிருக்கீங்க. ரொம்ப சின்ன வயசாக காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்குலாம் முடி நரைச்சிருச்சு, இது யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதில் கெமிக்கல் இல்லை. சப்போஸ் நான் கெமிக்கல் போட்டிருந்தேன்னா கலர் வரலன்னு ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? லான்ச் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து ஒரு சிலர் கலர் வரல மேடம் சொன்னது இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான். இப்போ ஃபார்முலா வந்து மாற்றிருக்கோம். அதாவது அதே இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் வந்து இது ஹெர்பல் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், டையாகவும் யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்குக்கான இன்க்ரீடியன்ஸ் செம்பருத்திப்பூ, நெல்லிக்காயோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு ஹேர் டைக்கான இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதான் மருதாணி, அவுரியில பொடி, அது இல்லாமல் ஒரு இன்க்ரீடியன்ட் ஜடாமஞ்சி ரிவீல் பண்ணியிருக்கேன். இன்னொன்று ரொம்ப சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அதுதான் வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்குது. அதோட குவான்டிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். அது ரொம்ப காஸ்ட்லி, அது ஹர்பு கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது போட்டு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ 100% கலர் வருது. அதாவது நரைமுடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் வரும். டீ டிகாஷன் கூட மிக்ஸ் பண்ணி, டீ டிகாஷன் வந்து சூடாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நரைமுடியில் கலர் இருந்துச்சு அப்படின்னா கலர் பிடிக்காது. அது லைட்டாக கலராக இருக்குது, இன்னும் டார்க் ஆகணும் அப்படின்னா வராது. உங்களுக்கு நரைமுடி இருந்துச்சுன்னா நரைமுடி மட்டுமே நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வரும். கருப்பு முடி இது எதுவுமே பண்ணாது. ஸ்கின்லலாம் அப்படி சப்போஸ் இங்கே பட்டுருச்சு நெத்திலன்னா அங்கெல்லாம் கண்டிப்பாக கலர் வராது. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் வேணும், நேச்சுரலான ஒரு ஹேர் கலர் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும். ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோவா கலர் பிடிக்காது. ஒரு 2.5 ஹவர்ஸில் வாஷ் பண்ணிட்டாலே நல்ல டார்க் ப்ரௌன் வந்துடுது. எனக்கு ஏற்கனவே நான் சொல்லி இந்த ஒரு ஷாம்பு போட்டு ஃபுல்லாக நரைச்சிருச்சுன்னு. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டது, நரைமுடிக்கு காரணம் ஏஜ் மட்டும் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுறது, உப்பு தண்ணி, பொல்யூஷன், இது மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இப்போ ஒரு டாக்டர் நான் சொல்லி கேள்விப்பட்டேன், விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்தாலும் நரைமுடி வரும். ஸோ நிறைய பேர் B12 டெஃபிஷியன்சியில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சின்ன காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் நரைச்சிச்சுன்னு சொல்கிறீங்க. எய்தர் நீங்கள் கெமிக்கல் இருக்கிற ஷாம்பு, ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல் இருக்கிற ஷாம்பு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை B12 லெவல் செக் பண்ணுங்கள். விட்டமின் B12 ஜாஸ்தி பண்ணும். இது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நரைமுடிக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது எனக்கு உண்மையாகவே ஹேர் கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோவா நரைமுடி இருக்கிறதே தெரில. இதுதான் வந்து நேச்சுரல் மெத்தட். ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே பற்றி செம்ம ஃபீட்பேக் வந்துட்டு இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஹேரு. குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் தெரியுது. அந்த மாதிரி வந்து
இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபீட்பேக் வந்திருந்து. கேட்லாகில் வந்து அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணும்போது அதோட பிக்சர்ஸ் கூடயே வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் கஸ்டமர் ஃபீட்பேக் பார்த்து வாங்கலாம். ஒரே ஒரு சின்ன விஷயம், இப்போ கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நான் உமன்ஸ் டே அன்னைக்கு காலையில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் உண்மையாகவே வெயிட் லாஸ் பவுடருக்கு நான் ஃபீட்பேக் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, வெயிட் லாஸ் பவுடர் ரொம்ப நல்லா இருக்கு, எஃபெக்ட் தெரியுது, கால் வலி வந்து எனக்கு வெயிட் லாஸ் பவுடர் குடிச்சு குணமாயிருச்சுன்னு எழுதியிருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷம். ஏதோ ஒரு வகையில் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. முடவாட்டுக்கிழங்கு சூப்புக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த டயட் சார்ட்டுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் காட்டுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட் லாஸ் பவுடர் தான் டாப் செல்லிங் லாஸ்ட் 1 மந்த்தாக. இந்த டயட் சார்ட்டை வந்து நான் ஃப்ரீயாக லான்ச் பண்ணதுனால இப்போ உமன்ஸ் டே ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஜூட் பேக்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக். எங்கிட்ட ஒரு பேக் கூட இல்லை இப்போது. பட் ஆனால் டயட் சார்ட் மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் விரும்புகிறீங்க, இது ஜஸ்ட் ஜெராக்ஸ் தானே, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இது மட்டும் இன்னும் கேட்லாகில் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க நினச்சாலும் நீங்கள் ஹைன்னு மெசேஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வந்துடும். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்ச் 2026 பார்த்தீங்கன்னா என்னோடய பட்ஜெட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஜெட் பிளானிங்கை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை ஓப்பனாகவும் போல்டாகவும் நான் பேசியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்தா தான் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசினதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்னென்னா, என்னை நிறைய பேர் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இது பற்றின டவுட்ஸ் கேட்குறதுக்கு. என்னோடய டீம் தான் வாட்ஸ்அப்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. மெயிலில், இன்ஸ்டாவில் ரிப்பீட்டடாக மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னால் ரிப்ளை பண்ண முடியாதனால தான் நான் வீடியோவில் ரிப்ளை கொடுத்துருக்கேன். அது வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ இப்போ நம்மளோட பட்ஜெட் பிளானர் வந்து நான் டிசம்பர் மந்த்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். நிறைய பேர் மற்ற விளாக்ஸில் ஷார்ட்ஸ்லாம் வந்து பட்ஜெட் பிளானரோட லிங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் நான் இந்த வீடியோலையும் கொடுக்குறேன். உண்மையாக சொல்கிறேன், இந்த பட்ஜெட்லாம் போட்டு நம்ம குடும்பம் நடத்துகிறனால தான் நம்ம கையில் வந்து பைசா மிச்சம் ஆகுது. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் மாதம், நம்ம ஹஸ்பண்ட் ஆகட்டும், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், அந்த மாதிரி ஃபேமிலியாக நம்மளோட இன்கம் என்ன, அதில் எப்படி நம்ம சேமிக்கலாம்னு ஒரு பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சேமிக்கவும் முடியும், கடன் வாங்காமல் கடன்லேருந்து தப்பிக்க முடியும். நியர்லி 7 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் பிளானிங் வீடியோ, மணி சேவிங் டிப்ஸ் வந்து என் சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. மோர் தென் 60% ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மணி சேவிங் டிப்ஸுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், புதுசாக எப்படி நான் வந்து ஒரு ஸ்கீம் வந்து இன்னொரு ஸ்கீமுக்கு ஏன் ஷிஃப்ட் ஆகுறேன், அதுக்கான காரணம் என்னன்றதை டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நான் என்ன ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறனோ அதே ஸ்கீமில் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் எங்கே நகை சீட்டு போடுறனோ அதே கடையில் நீங்கள் போய் நகை சீட்டு போடுறீங்க. நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட் எனக்கு ரொம்ப நல்லா தெரியறனால தான் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ட்ரஸ்டடான ஸ்கீம்ஸ் மட்டுமே நான் சொல்கிறேன். ப்ரைவேட்டான எந்த ஸ்கீமையும் நான் ரெஃபர் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த பட்ஜெட் பிளானர் வேணால் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் மந்த்லி பட்ஜெட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொரோனா டைமில் நிறைய பேர்த்துக்கு வேலை போய் எவ்வளோ பேர் வந்து கொரோனா முடிகிற டைமில் ஆகட்டும், அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொன்ன ரெக்கரிங் டெபாசிட் மட்டும் நான் போடலன்னா நான் என்ன இருப்பேனே தெரியல, என் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வேலை போச்சு, ரெக்கரிங் டெபாசிட் போட்டனால தான் எடுத்து கட்ட முடிஞ்சது, எங்களுக்கு வந்து டக்குன்னு இன்கம் நின்ன உடனே ரெக்கரிங் டெபாசிட்டை எடுத்து தான் மறுபடியும் வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த அமௌண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு இப்போ வரைக்கும் நான் மெயில் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கொரோனா மாதிரியே இன்னொரு சிச்சுவேஷன் வந்து நம்ம நோக்கி வந்துட்டுருக்கு. அது யாருக்கும் இன்னும் புரியலை. இப்போ ஒரு கயாஸ், சிலிண்டர் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கலன்னு ஒரு கயாஸ் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் சாதாரணம், அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். 1 or 2 வீக்ஸில் அதெல்லாம் சரி பண்ணிடும் கவர்மெண்ட். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எக்கானமி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுதுன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு வேலை போயிடுச்சு. அங்கே வெளிநாட்டிலேருந்து அடிச்சு பிடிச்சி உயிரை காப்பாற்றிட்டு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. மறுபடியும் அவங்களுக்குலாம் வேலை திரும்பி அங்கே கிடைக்குமா என்னன்னு தெரியாது. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குது, நாம் வந்து சேஃபாக உட்காந்துருக்கோம். ஏஐ வந்ததுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் இருக்கவங்களுக்கு தான் வேலை போகுது. நம்ம வீட்டுக்காரெல்லாம் ஐடி கம்பெனி கிடையாது, நம்ம வீட்டுக்காரர் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, நாம் நம்பிக்கையோடு உட்காந்துருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது.
ஒரு நிறுவனம் பாதிக்கப்பட்டா அதை சுற்றி நிறைய அப்படியே பாதிப்புக்கு உள்ளாயிட்டே வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு சில வீடியோஸில் மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து என் சேனலை பார்க்க சப்ஸ்கிரைபருக்கு இதுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 2008 வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு, ஜூலை மந்த்து. 2008 டிசம்பரில் வந்து லேமன் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு பேங்க் எங்கேயோ இருக்க உலகத்தில் அது திவால் ஆகுது. அது வந்து நான் நியூஸில் பார்க்குறேன். அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு சம்மந்தமே இல்லை, அவர் ஐடி கம்பெனிலையும் வேலை பார்க்கல. ஆனால் ஜனவரி மாதம் அவருக்கு வேலை போகுது. 2009 ஜனவரியில் என் ஹஸ்பண்டுக்கு வேலை போச்சு. அதுக்கு காரணம் லேமன் பிரதர்ஸ்ன்ற ஒரு பேங்க் வந்து எங்கேயோ உலகத்தில் எங்கேயோ இருக்கிறது திவாலானது தான் காரணம். அப்போ வந்து எனக்கு புரியவே இல்லை, அந்த பேங்க் டிவாலானா எதுக்கு? அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அப்போ ஃபேஸ் பண்ண ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மாதிரி என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அது வந்து நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன். காலையில் பால் பாக்கெட்டுக்கு அப்போ 1/2 லிட்டர் பால் 11 ரூபாய். காலையில் எழுந்திரிச்சு என்ன ஒவ்வொரு காயினா. அன்னைக்கு அந்த நிலைமையிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வந்தாலுமே எவ்வளோ சம்பாதிச்சாலுமே எங்களோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த இன்கம் வந்து என்றைக்குமே சேவிங்ஸ் தான். 40% இல்லை 30% தான் வந்து மாதத்துக்கு செலவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணாலுமே அப்படியே எடுத்து அள்ளி விடுறதோ, இன்னைக்கு காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறோம். ஏன்னா அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னைக்கு வேணால் வேலை போகலாம், என்னைக்கு வேலை போகலான்ற அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்ச உடனே அப்போ வந்து மேரேஜுக்காக லோன் எடுத்திருந்தார். மொதல் விஷயம் வந்து அந்த லோனை கட்டி முடிச்சது தான். லோனுன்னு ஒன்று லைஃப்பில் இருக்கவே கூடாது. அந்த கடனை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சீட்டு போட்டேன். சும்மா பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு அக்கா கிட்ட வந்து சீட்டு போனேன். ஃபஸ்ட்டு ஒரு 50,000 ரூபாய் சேவ் பண்ணேன். ஒரு 2 வீலர் வாங்கினோம். அந்த காசு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா எங்கள் லைஃப்பில் நாங்கள் லோனுன்னு ஒன்று எடுத்தது பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோன் மட்டும்தான் இது வரைக்கும் நாங்கள் வாங்கின கடனே. அதுவும் கரெக்டாக கொரோனா டைமில் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹாஃப் சேலரின்னு ஆன உடனே அப்போல்லாம் ரொம்ப வருமானம் கம்மி. யூடியூப்லேயும் அப்போ சம்பளம் வரல. ஏன்னா கம்மி பண்ணிடுச்சு, யூடியூபோட காசெல்லாம் கம்மி பண்ணிடுச்சு. அப்போ தான் நான் வேலைக்கு அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஆன்லைனில் வந்து அந்த காலேஜில் கெஸ்ட் லெக்சராக ஜாப் கிடைக்கிது. ஒன்ஸ் ஜாப் கிடைச்ச உடனே நான் டக்குன்னு வந்து முடிவு பண்ணி க்ளோஸ் பண்ணது ஹவுசிங் லோனை தான். கையில் பைசாவே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த மாதம் கொண்டு போய் தொடச்செடுத்து அப்படியே மாதம் கட்டி முடிச்சது தான் ஹவுசிங் லோன். அதுக்கப்புறமா லோன் எதுவுமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இப்போ நான் இந்த ஒரு விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன். அப்போ என்னோடய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு, வியூஸ்லாம் செம்மையாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து என்னை சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தோன்னே வந்து பேசுகிறாங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அவங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லி அவங்க நேம் சொல்லி என்கிட்ட பேசுகிறாங்க. அப்படியா, எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் பேசிட்டு 2 குழந்தைங்களோட அந்த கார்ட்டை தள்ளிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் 3 BHK வீட்டில் இருக்கிறதாகவும் மெயின்டெனன்ஸ் மட்டுமே நான் கேட்குறேன். எவ்வளோங்க அங்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் வருதுன்னா, மெயின்டெனன்ஸ் மட்டுமே 11,500. ரெண்ட் கிடையாது, மெயின்டெனன்ஸ் மட்டுமே. ஏன்னா அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு உலகம். அதுக்குள்ளே போனாலே க்ரோஸ் கணக்கில் ஒரு ஃப்ளாட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு EMI போயிட்டுருக்கு. அதெல்லாம் நான் கேட்கல, ஜஸ்ட்டு நான் மெயின்டெனன்ஸ் மட்டும் கேட்டேன். அப்போ வந்து நான் சும்மா ஒரு ஆர்வத்தில் என் வீடியோலாம் பார்ப்பீங்களா, உங்களுக்கு என் கண்டென்ட்லாம் பிடிக்குமான்னு கேட்டவங்க. இல்லை மேடம், நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறது இல்லை அப்படின்னாங்க. என்ன மேடம் ரீசன் தெரிஞ்சுக்கலாமான்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் மணி சேவிங் டிப்ஸு மணின்னு எப்போ பார்த்தாலும் அதையே போட்டிருக்கீங்க, போரிங்காக இருக்குது மேடம். நான் ஒரு சில டைம் பார்த்தேன், எனக்கு இந்த சேவிங்ஸ்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாங்கன்னா, என்னடா அப்படின்னு ஷாக்கு. அவங்க ஐடி கம்பெனியில் அவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாங்க. மந்த்லி ஒரு 40,000 to 45,000 வந்து செலவுக்கே கொடுக்குறதாகவும், அதனால் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிருக்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேறு ஏதாவது யூடியூப் சேனல்லாம் பார்ப்பீங்களா, ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா வேற ஒரு யூடியூப் சேனல் நேம் சொன்னாங்க. அந்த கண்டென்ட் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதான் இருந்தாலும் என்னோட சேனலில் பார்க்காம வேறு சேனலில் பார்க்குறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டியில் என்ன கண்டென்ட்டாக இருக்கும், என்ன மாதிரி பிடிக்குது. என்னென்னா நேரில் பெங்களூரில் அவ்வளோவா சப்ஸ்கிரைபர்ஸ் நான் மீட் பண்ணதில்லை. இங்கே தான் நிறைய பேர்த்த டெய்லி பார்க்குறேன். அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன கண்டென்ட் மேடம்னா, அவங்க வந்து அந்த சேனல் நேம் சொல்லி அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வீக்கெண்ட் ஆனால் மாலுக்கு போவாங்க. காலையில் ஒரு படம், மத்தியானம் லஞ்ச் முடிச்சு இன்னொரு படத்துக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அதெல்லாம் சொன்னாங்க.
சரி எனக்கு என்னன்னா ஓகே. ஜாலியா ஹஸ்பண்ட் கூட மால் போறது, சினிமாக்கு போறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான கன்டென்ட். ஆனா அது நான் வந்து என் சேனல்ல போட்டேன்னா யாரும் பார்க்க மாட்டாங்களே. என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, நான் 365 டேஸும் யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் மட்டும் தான் பார்க்கணும். யூஸ்ஃபுல்லான மட்டும் தான் போடணும். யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்னா பார்க்குற மக்களுக்கு வந்து அதுலேருந்து அவங்க லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி மட்டும் தான் நான் போடணும். மத்த சேனல்ஸ்லாம் வந்து எப்படி வேணா போடலாம். நானும் ட்ரை பண்றேன். என்னன்னா 365 டேஸும் மணி சேவிங் டிப்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்ல முடியாது இல்லையா? இப்ப கவர்மெண்ட் புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சேஞ்ச் ஆகுது. ஏதாவது ஒரு நல்ல ஸ்கீம் எனக்கு தெரிய வருதுன்னா, கண்டிப்பா அத உடனே நான் போஸ்ட் பண்றேன். இப்போ அரைச்ச மாவையே அரைக்கிற மாரி திருப்பி திருப்பி ஒரே டிப்ஸஸ் வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால நான் வந்து இப்போ லாஸ்ட் வீடியோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோவில் கூட கேட்டிருந்தேன். எப்போ பார்த்தாலும் மணி சேவிங் டிப்ஸ் மோட்டிவேஷனல் வீடியோக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்கு கெட் ரெடி வித் மீ, நம்ம தனியாக நம்மளை எப்படி ப்ரெசன்டபுளாக வச்சுக்கிறது, நம்ம எப்படி ரெடி ஆகலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு கண்டென்ட்டாக நான் போடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நிறைய பேரை வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் ஒரு 4-5 பேர் இல்லை நான் மணி சேவிங் டிப்ஸுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன், எனக்கு மணி சேவிங் டிப்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்களோட இது புரியுது. ஏன்னா அந்த கண்டென்ட்டுக்கு தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற சேனல் வந்து என்ன கண்டென்ட் வேணால் போடலாம். இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, வீடை க்ளீன் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, அது யார் வேணால் போடலாம். அது எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணுறீங்க. ஆனால் மணி சேவிங் டிப்ஸ்னு வரும்போது என் சேனலாக பார்க்குறீங்கன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட். அதுதான் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன். மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஒரு சிலர் டவுன் ஆகாமல் வாழ்க்கையில் தப்பான முடிவு எடுக்காமல் போராடி மேலே வந்து ஸ்ட்ராங்காக என்ன பிரச்சனைனாலும் அதை அடித்து துவைச்சிட்டு மேலே வர்றதுக்கு என்னோட மோட்டிவேஷனல் வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்கக்கிட்ட பேசிட்டு நான் திருப்பி வந்து எப்போ போல் மணி சேவிங் டிப்ஸு கன்டினியூ பண்ணிட்டுருக்கேன். அவங்க அந்த சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. இது 2 வருஷம் முன்னாடி நடந்த கதை. இப்போ லாஸ்ட் வீக் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 3 to 4 lakhs சேலரி. நம்ம சேலரி கேட்க முடியாது, பட் இருந்தாலும் அவங்க லைஃப் ஸ்டைல் வச்சு சொல்கிறேன். அவங்களோட இது எனக்கு வந்து இப்போ பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. ரொம்ப அழுதுட்ருக்காங்க, சமாதானப்படுத்தவே முடியல. அவங்களோட இஎம்ஐ மட்டுமே 1,20,000 rupees. அப்புறம் கார் லோனுக்கான இஎம்ஐ, அது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ். அவங்க ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு எப்போவுமே ஸ்கீம் எதுவுமே போட்டதில்லை. அவங்க என்கிட்டயே சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து லோன் கட்டுவார், அவங்க ஹஸ்பண்ட் தான் கார் லோன் கட்டுவார், அவங்க ஹஸ்பண்ட் தான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுவார், கரண்ட் பில் கட்டுவார். அது இல்லாமல் செலவுக்குன்னு மாதம் 40,000 ரூபா 2 வருஷம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த 40,000 வச்சு நான் ஜாலியாக என் லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கேன். சூப்பர். அது நம்ம அவங்க லைஃப் ஸ்டைல் மேலே கமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் அந்த மாதிரி யார் மேலேயும், அது அவங்கவுங்க இஷ்டம். என்னோட பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு வேலை போச்சு. ஒரு 6 மாசமா பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்த அள்ளி வெளியே வீசிட்டு இருக்காங்க. இங்கே கோயம்புத்தூர்லேயே ஒரு கம்பெனியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, தூக்கி வெளியே 40,000 பேர் ஒரே நாளில் தூக்கி வீசினாங்க. ஸோ என்னைக்கு வேணால் யாருக்கு வேணால் வேலை போகலாம். ஐடி கம்பெனி மட்டும் கிடையாது, அந்த கம்பெனி மேலே டிபெண்ட் ஆகி தான் நிறைய பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொன்றா அப்படியே விழுவும். யாரோட ஹஸ்பண்டுக்கு வேணால் என்னைக்கு வேணால் வேலை போகும். ஒரே ஒரு சின்ன விஷயம், இஃப் சப்போஸ் இந்த பிரச்சனைனால, இந்த கயாஸ்னால நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு இன்கம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, உங்கள் கையில் சேவிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க? லிக்விட் கேஷாக, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே, ரெக்கரிங் டெபாசிட்டோ, ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, இல்லை கோல்டு, காயின், சில்வரு ஏதாவது வச்சுருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்காவது நம்மக்கிட்ட வந்து குடும்பத்தை ரன் பண்ணுற மாதிரியான ஒரு இன்கம் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க? உங்ககிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்கா? அது யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படி ஒரு பிளான் இல்லைன்னா அட்லீஸ்ட் இனிமேட்டாவது பண்ண ஆரம்பிங்க. உங்களோட வருமானத்தில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து மாத ஸ்டார்டிங்லேயே ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் கொண்டு போய் மாட்டி விட்டுறது. அதில் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெக்கரிங் டெபாசிட் போட்டிங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கு பிரச்சனை கிடையாது. ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவோ அது 12ஆல் டிவைட் பண்ணி மாதம் எவ்வளோ வருதோ அதை கட்டிட்டிங்கன்னா 12 மாதம் கழித்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த வட்டி எடுத்து நம்ம புக்ஸு வாங்குறதுக்கோ இல்லை யூனிஃபார்ம் வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். அடுத்ததாக எங்கேயாவது நல்ல நம்பகமான உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சீட்டு போடுறது. சீட்டு போடுறதுனால பெருசாக லாபம் இல்லைனாலும் டக்கு நமக்கு ஒரு எமர்ஜென்சினா அந்த சீட் அமௌண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த ஆடம்பரமாக, அதாவது இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறதுன்னு சொல்கிறது,
அவங்க இப்ப நான் ஒரு ரூ. 10,000 சம்பளத்துல இருக்கேன்னா, ஒரு ரூ. 50,000 சம்பளத்துல இருக்கவங்க லைஃப் ஸ்டைல பார்த்து, அவங்களுக்கு ஈக்குவலா நானும் பணக்காரியா தெரியணும். என்ன என்கிட்டயும் எல்லாம் இருக்குன்னு மத்தவங்கலாம் நெனச்சுக்கணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நெறைய பேர் நான் அப்படிதான் பார்க்குறேன். இருக்கிறவங்க செலவு பண்றாங்க. அது அவங்களோட இஷ்டம். இல்லாதவங்களும் கடன வாங்கி, லோன் வாங்கி, கிரெடிட் கார்ட்ல வந்து தேய்ச்சு, அடுத்தவங்க முன்னாடி நான் பெரிய பணக்காரி, நாங்க பெரிய பணக்காரங்க, நாங்க எங்க போனாலும் கார்ல தான் போவோம். எங்களோட ட்ரெஸ்ஸிங்கு அது எல்லாமே வந்து ஷோ ஆஃப். அடுத்தவங்க முன்னாடி. வாழ்றதே அடுத்தவங்களுக்காக தான். இப்ப நாளைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வேல போச்சு, இந்த அடுத்தவங்க வந்து ஏதாவது பண்ண போறாங்களா? அந்த அந்த இதே அவங்களுக்கு கிடையாது. எப்பவுமே அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டே இருந்தா, அது அது லைஃப்‌க்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? அத மட்டும் பாருங்க. இப்போ நான் ரீசென்ட்டா நெறைய பார்த்துட்டு இருக்கேன். அது சொன்னேன்னா இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும். உங்களோட வருமானம் எவ்ளோ? அந்த வருமானத்துக்குள்ள உங்கனால எ எ அதாவது மாச கடைசியில சேமிக்கிறேன்னு நெனச்சா என்னைக்குமே சேமிக்க முடியாது. அட்லீஸ்ட் என்ன மாரி அதாவது நான் 60% சேமிக்கிறேன்னா, 60% முடியலினாலும் அட்லீஸ்ட் 30-40% உங்களோட வருமானத்துல 30% எவ்வளவு? அந்த அமௌண்ட்ட வந்து ஏதாவது ஒரு சேவிங் ஸ்கீம்ல நீங்களா கொண்டு போய் மாட்டி விட்டுருங்க. அப்பதான் மாசம் மாசம் சேமிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரெக்கரிங் டெபாசிட் ஒண்ணு, சீட் ஒண்ணு, நகை சீட்டு போட விரும்புறீங்கன்னா, உங்களுக்கு நகை தேவைப்படுது. வீட்ல பெண் குழந்தை வச்சிருக்கீங்கன்னா, நீங்க தாராளமா எந்த நகை கட மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ நகை சீட்டு போடுங்க. இல்லையா, ஒரு உண்டியல் சேமிப்பாவது ஆரம்பிங்க. வீட்ல ஒரு உண்டியல வாங்கி வச்சு ஹஸ்பண்டோட சேலரி வந்த உடனே அதுலேருந்து ஒரு அமௌண்ட்ட எடுத்து பூஜை ரூம்ல உண்டியலுக்குள்ள போட்டு வச்சுருங்க. இப்போ அந்த மாரி ஒரு உண்டியல் சேமிப்பு எத்தனையோ பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நாளைக்கு டக்குன்னு வேல போகுது, ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வருது. யார்ட்டயும் போய் கையேந்த வேண்டாமே. டக்குன்னு அந்த உண்டியல உடைச்சு அந்த செலவ மேனேஜ் பண்ணலாம்ல. ஒன்ஸ் வந்து நீங்க போய் எங்கேயாவது கடன் வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா, கடைசி வரைக்கும் கடன்லயே தான் இருப்பீங்க. அந்த வட்டிய கட்டுனீங்கன்னா, வட்டி கட்டி கட்டியே வாழ்க்கை ஃபுல்லா போயிடும். என்னைக்குமே சேமிக்க முடியாது. கடனுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. இப்ப இருக்கவங்கலாம் எமர்ஜென்சிக்கெல்லாம் கடன் வாங்குறது இல்ல. ஒண்ணும் இல்ல, என் கடையில வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்கள பத்தி நான் சொல்லிர்றேன். வேற வழி இல்லாம சொல்றேன் நானு. இப்ப அவங்க வேலைய விட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வந்து ₹12,000க்கு இஎம்ஐல வாங்கியிருக்காங்க. அதாவது கிரெடிட் கார்டு கிடையாது. கடையிலேயே இஎம்ஐ போட்டு குடுத்துருக்கான். அவங்க கட்டி முடிக்கும்போது எவ்வளோ கட்டி முடிச்சிருப்பாங்க? நான் சும்மா கேட்டு தெரிஞ்சுட்டு கால்குலேஷன் பண்றேன். ரூ. 4,500 வந்து வட்டி மட்டுமே. ரூ. 12,000 ஃபோனே லோனு. அதுக்கு ரூ. 4,500 வட்டி. ரூ. 16,500 வந்து மாசம் மாசம் கட்டிட்டு இருக்காங்க. அது கட்டுறதுக்கு கூட அவங்க கிட்ட காசு கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குறாரு. இவங்க வந்து 2 பெண் குழந்தைங்க வச்சிருக்காங்க. ரொம்ப பாவம். சாப்பாடுல தண்ணி ஊத்திட்டு வந்து சாப்பிடுறாங்க. எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் சாதம் கெட்டு போச்சு. நான் வீட்டுக்கு ஓடி வந்து சாதம் எடுத்துட்டு போய் குடுத்தேன். அவ்ளோ கஷ்டத்துல இருக்கிறாங்க. ரூ. 12,000 மொபைல் ஃபோன். அதுதான் ஆடம்பரம். அடுத்தவங்கள பார்த்து புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது. சேமிப்பு நான் யூடியூபர்லாம் உங்களுக்கு தெரியாது. சேமிப்பு இந்த மாரி பண்ணுங்க, சேமிங்க அப்டின்னா, நாங்களே எங்க போய் சேமிக்கிறது அப்டின்னு என்கிட்டயே திருப்பி சொல்றாங்க. நான் டெய்லி சேலரி க ஈவினிங் சம்பளம் குடுத்தேன்னா, பஸ் ஏறி வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த காச முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போறாங்க. இன்னொரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு இப்ப வந்தது. இப்ப வேலைய ரிசைன் பண்ணதுக்கு காரணம் வந்து, கண்ல வந்து பார்த்தீங்கன்னா, சத வளர்ச்சி வந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்படிங்க ஆப்ரேஷன் பண்ண போறீங்க? காசு வச்சிருக்கீங்களான்னா, சீட்டு போட்டிருக்கேன். சீட் அமௌண்ட் எடுத்து தான் காலேஜ் ஃபீஸ் கட்டுவேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். சீட் அமௌண்ட் வந்து ரெடி ஆயிடும். நான் அத வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் நான். சரி, ஓகே. அப்போ வந்து கரெக்ட்டா சீட் அமௌண்ட் எடுக்க போறாங்க. ஆப்ரேஷனுக்கு வந்து சொல்ல போறாங்க. சரி, ரெஸ்ட் எடுக்கணும். ஆப்ரேஷன் முடிஞ்சு 1 மந்த் ஆகும் வர்றதுக்கு. அதனால நீங்க வேற ஆளா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வேற ஆள் போட்டாச்சு. கடைக்கு வந்து இப்போ 3 பேர் வேலைக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சீட் அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஐ மீன் போயிட்டாங்க வேலையை விட்டு. சரி, ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். என்னங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா கண் எப்படி இருக்குது? டாக்டர் என்ன சொன்னாரு? அப்படி கேட்குறேன். அவங்க வந்து இல்லைங்க, சீட் அமௌண்ட் எடுத்து நான் இன்னும் ஆப்ரேஷன் போல. என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூல்ல திருச்செந்தூரம் என்னமோ ஒரு ஊர் சொன்னாங்க. அங்க வந்து டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ரூ. 3,000 காசு கேட்டா, ரூ. 3,500. அதனால அதுக்கு கொஞ்சம் குடுத்துட்டேன் அப்படின்னோனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆனா நான் வந்து அவங்கள கேட்க முடியாது. ஏன் வந்து ஆப்ரேஷன் பண்ணாம டூர் அனுப்புறீங்கன்னு நான் கேட்க முடியாது. எனக்கு எந்த உரிமையும் இல்ல. நம்ம சம்பளத்த குடுத்தோனே நம்ம இது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தவங்களோட ஒருத்தவங்க என்ன செலவு பண்ணணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ண முடியாது. எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதாவது சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க. என்னால நம்ப முடியல. இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் ஏன் வந்து வச்சிருக்காங்கன்னா, அதான் அடுத்தவங்க முன்னாடி காட்டிக்கிறது தான். ஸோ அவங்க பொண்ண அவங்க டூர் அனுப்புறது அவங்களோட இஷ்டம். ஆனா கண் ஆப்ரேஷன் பண்ணல. இப்ப வேலையும் இல்ல.
ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க வருமானத்துக்குள்ள என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. என்னைக்கு வேணா யாருக்கு வேணா வேலை போகலாம். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சேவிங் ஸ்கீம்ஸ் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் ரியல் இன்சிடென்ட்ஸ். ஐடி கம்பெனியில் இருக்கவங்களுக்கு 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, மாதம் வேலை போகுது. ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கும் வேலை போகுது. இப்போ உடுமல்பேட்டில் என்கிட்ட ஒரு 2-3 பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து வேலைக்கு ஆள் தேவை, நீங்கள் வீடியோவில் சொல்லி ஆள் வந்து கொடுங்க மேடம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், உடுமல்பேட்டெல்லாம் வந்து என் வீடியோஸில் வேலைக்கு ஆள் தேவைன்னு போஸ்ட் பண்ணல. ஃபோன் நம்பர் கொடுத்தது என்னோட மிஸ்டேக். எல்லாம் ஃபோன் பண்ணி டோனே என்ன வேலை, எவ்வளோ நேரம், காலையிலேருந்து சாயந்தரம் என்ன டைம், என்ன சம்பளம் அப்படின்னு இவங்க ஃபோன் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவங்களாம் எனக்கு கால் பண்ணி என்ன மேடம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க, எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க வர்றாங்க, ஆனால் வேலையில் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாம் கேட்டுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே ஃபோன்லேயே சம்பாதிக்கிற மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. நிறைய பேர் இப்படியே தான் கேட்டிருக்கீங்க, வீட்டில் சும்மாவே உட்காந்துக்கணும், ஃபோன்லேயே சம்பாதிக்கணும், ஃபோனை பார்த்தே மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாது, நான் வீட்லேயே இருக்கணும். வீட்டில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஹார்ட் ஒர்க், அதில் 8 லெட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு ஸ்பெல்லிங்கும் இருக்குது, அதில் ஹெச் கூட இல்லை. இப்போல்லாம் ஒன்றுமே இல்லாதவங்க கூட உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இல்லை. ஸோ நான் வீடியோவில் கேட்குறது, ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டுமே சம்பாதிக்க முடியும், நான் சம்பாதிக்க தயார் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உடுமல்பேட்டில் இப்போ வந்து ஜாப் ஓப்பனிங் இருக்குது. அது என்ன ஜாப்னு நான் ஷார்ட்ஸாக கொடுத்துட்றேன். அது ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறதா இல்லை, லொக்கேஷனு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்றேன். பொண்ணுங்களை தான் வேலைக்கு கேட்குறாங்க. மாதம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் ஜாப் இருக்கிற உடனே இப்போ தேவை 15,000 ரூபாய். அதுவும் மேரிடாக வேண்டாம், கமிட்மெண்ட் அவங்களோட டைமிங் அப்படி. ஸோ ஃபுல் டே வேலை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும், உடல் உழைப்பு ஜாஸ்தியாக தேவைப்படக்கூடிய ஒரு வேலை, ஆனால் சேஃபான வேலை தான், ஆஃபீஸ் ஒர்க்கு தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உடுமல்பேட்டு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூரில் கூட ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற கயாஸ்க்கு வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம், வருமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமௌண்ட் இருக்கும்போது லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாக்காக ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்து ஃபோட்டோ போட்டு, ரீல் போட்டு, ஷார்ட்ஸு, நான் என் ஹஸ்பண்ட் கூடயே ஒன்றா இருக்கேன், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு ஒரு என்ன மித்து வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ லாஸ்ட் வீடியோவில் ஒரு அம்மா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, மேரேஜுக்கு நான் போய் இந்த வீடியோ, ஏமா புருஷனை விட்டுட்டு தனியாக வந்து என்னம்மா வீடியோ போட்டுட்ருக்க, போய் புருஷன் கூட இருமா சந்தோஷமா அப்படின்னாங்க. ஒரு கமிட்மெண்ட்டுக்காக, சப்போஸ் என் வீட்டுக்காரர் வந்து வேலைக்காக எங்கேயா வெளிநாடு போயிட்டாருன்னா அப்போ நான் என்ன அவர் கூடயேவா போக முடியும்? காசு இல்லைன்னா இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே என்ன ஆகுனே தெரியாது, அந்த சந்தோஷம்லாம் எங்கே போகுனே தெரியாது. அமௌண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெங்களூர், அவங்க வந்து வாரம் வீக்கெண்டு இன்னைக்கு அப்படி சண்டை, அவ்வளோ பிரச்சனை, டெய்லி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை தான் கை காட்டுறாரு. நான் உனக்கு மாதம் கொடுத்த அமௌண்ட்டை நீ சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு இந்த நிலமை இல்லை இல்லையா, குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கலாம் இல்லைன்னு ப்ளேம் ஒய்ஃப் மேலே தான் விழுகுது. சரிங்களா? அமௌண்ட் இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்யோன்யெல்லாம் எங்கே பறக்குன்னே தெரியாது. நீங்கள் மட்டும் சம்பாதிச்சு, நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் நீங்கள் சேவ் பண்ணி, இல்லை நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டாக இருந்து பாருங்களேன், உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்டே வேறு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்கேயோ போகும். நம்ம வீட்லேயே ஹஸ்பண்ட் கூடயே ஒட்டிக்கிட்டு 3 வேளை சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறதுல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இல்லைன்னு சொல்லலை. அதை விட பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபினான்ஷியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து பாருங்க. அவரு தலையிலே ஏறி இது பண்ணுறதுக்கு அவரு தான் வந்து ஹவுசிங் லோனை கட்டணும், கார் லோனை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், உங்களுக்கு நகை வாங்கி தரணும், புடவை வாங்கி, ஓகே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் ஒருத்தர் சேலரியில் எத்தனை தான் பண்ண முடியும்? நீங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு வேணுங்கிற பட்டு புடவையோ நகையோ நீங்கள் வாங்கிட்டு உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாவோ, அவர் வாங்கி வச்சிருக்கிற லோனை அடைக்கிறதுக்கு நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து லோன் அடைச்சிங்கன்னா
இந்த ஃபினான்சியல் கிரைசிஸ்னால வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ கம்மியாகும் தெரியுங்களா? 90% ஆஃப் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால தான். மிச்சம் 10% தான் மற்ற ரீசன்ஸ்னால. நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து பாருங்களேன், நீங்களே எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ நல்லா பூஸ்ட் ஆகும். உங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் உங்கள் ஃபேமிலிலையும் கிடைக்கும், வெளியும் கிடைக்கும்னு பாருங்கள். வேலைக்கு போகாதவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு நான் மீன் பண்ணவே இல்லை. தயவு செஞ்சு ஹோம் மேக்கர்ஸ் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் இப்படி ஒரு கயாஸ் நடக்கும்போது யோசிச்சு பாருங்க. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நான் அவ்வளோ விஷயங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நாளைக்கு யாருக்கு வேணால் என்ன சுச்சுவேஷன் வேணால் போகலாம். ஸோ 2026க்கு வந்து தயவு செஞ்சு ஒரு பட்ஜெட் பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் புதுசாக ஒரு சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி புதுசாக எந்த ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு மறைச்சு நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட் பிளானர் லிங்க்கு, அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இப்போ மறுபடியும் நான் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன், என்னோட பட்ஜெட்டில் என்னென்ன ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ மார்ச் 2026ஓட பட்ஜெட் பிளானிங் பார்த்துடலாம். ரெக்கரிங் டெபாசிட் வந்து நான் 10,000 மந்த்லி போட்டுட்ருக்கேன் ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக. ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸை வந்து 12ஆல் டிவைட் பண்ணி மாதம் 10,000 வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வர வட்டியை வந்து நம்ம ஸ்கூலில் புக்ஸுக்கோ யூனிஃபார்முக்கோ இல்லை டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். மார்ச்சோட எனக்கு வந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட் முடியுது. எனக்கு ஏப்ரலில் லம்பாக அந்த அமௌண்ட் கிடச்சிரும். 12th இது அகாடமிக் இயருக்கு வந்து அதை அப்படியே எடுத்து நான் கட்டிடுவேன். ஸோ ஏப்ரல் 2026லேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு பதிலாக சிப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிளான் பண்ணியிருக்கேன். டிமேட் அக்கௌண்ட்டும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சிப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக நான் ஏப்ரலில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் ரிப்பீட்டடாக சிப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏப்ரலில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் இதே மாதிரி அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து நான் 4 இயர்ஸாக ஐசிஐசிஐ பேங்க்லேயே தான் போட்டுட்ருக்கேன். மாதம் 1,500 மந்த்லி, அதாவது 11ஆம் தேதிக்கு முன்னாடியே கட்டிடுவேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க 11க்கு எவ்ரி மந்த் 11க்கு முன்னாடியே பே பண்ணிட்டா வட்டி ஜாஸ்தியாக வரும்னு சொல்லிட்டு. எவ்வளோ வேணால் மாதம் நம்ம கட்டலாம். ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபா தான் லிமிட். இதில் வந்து கூட்டு வட்டி கிடைக்கிது. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம், பேங்க்லேயும் போடலாம், எல்லாத்துலேயுமே சேம் வட்டி தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு வட்டி கொடுத்துட்ருக்கு. ஸோ நான் எப்படியும் மினிமம் 1,500 மேக்ஸிமம் 2,500க்குள்ளே ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக கட்டிடுவேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி பெங்களூர், இவங்க உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வீடியோவில் கூட காட்டியிருந்தேன். இந்த தாலி முகப்பு செயின் வந்து போன வருஷம் சீட்டு போட்டு பிப்ரவரியோடு எனக்கு முடிஞ்சிருந்தது. இந்த தாலி முகப்பு செயின் வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ சில்வரில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் பார்த்திங்கன்னா சில்வரோட ரேட்டு தான். இதுக்கும் ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி இவங்கக்கிட்ட நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் ரீசேல் பண்ண முடியாது. அவங்களோட லிமிட் அப்படி கொடுத்துருக்காங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா எப்போ வேணாலும் நீங்கள் போய்ட்டு ரீசேல் பண்ணலாம். அன்னைக்கு சில்வர் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு வந்து உங்கள் நகைங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்சாக நீங்கள் வேறு நகை வாங்கலாம், இல்லை பணமாக கூட வாங்கிக்கலாம். இப்போ 2 வருஷம் முன்னாடி நான் எடுத்த சில்வர் ஜுவல்லரியில் இப்போ டபுள் த ரேட் ஆயிருக்கு. 5,000 ரூபாய்க்கு வாங்கின ஜுவல்லரியில் இன்றைக்கி 10,000 சில்லரை வந்திருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் தங்க நகை சீட்டு எதுவுமே போடல. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். போன மாதம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கோல்டு ரேட்டை வந்து லாக் பண்ணிட்டேன் நான். ஸோ மாதம் நகை சீட்டு கட்டுற மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் வெள்ளியில் தொடங்கியிருக்கேன். ஸோ இப்போ 6th மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாதம் 5,000 ரூபாய் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் இவங்கக்கிட்ட. இப்போ நான் உடுமல்பேட்டில் இருக்கிறனால ஆன்லைனில் தான் பே பண்ணுறேன். என்றைக்கு நம்ம கட்டுறோமோ அன்றைக்கே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நகை சீட்டு அந்த கார்டில் வந்து என்ட்ரி போட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ 12 மாதம் இதே மாதிரி கட்டணும். இதில் என்ன ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக பே பண்ணியிருக்கோமோ, இப்போ 5,000 ரூபா மாதம் கட்டுறேன். 12 மாதம் கழித்து எனக்கு வந்து 60,000 ரூபா கிடைக்கும். 60,000த்தில் அவங்க சைட்லேருந்து போனஸாக 15% கொடுக்குறாங்க. 15%, 60,000த்தில் 15% அப்படின்னா 9,000 ரூபா. டோட்டலாக 69,000 ரூபா எனக்கு 12 மந்த்ஸ் முடிச்சு கிடைக்கும். அதுக்கு ஈக்குவலான ஜுவல் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருப்பேன். நீங்களும் நகை சீட்டு போடணும் அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் 10,000 rupees அண்ட் எபோவ் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு வேணா செக் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரஸ்டடான ஷாப் தான். நான் வந்து தொடர்ந்து நகை சீட்டு போட்டு ஜுவல் வாங்கிட்டுருக்கேன். ஆனால் நடுவில் வந்து ஃபெஸ்டிவல் டைமில், ஃபங்க்ஷன் டைமில், வரலட்சுமி பூஜை டைமில் கூட சில்வர் ஜுவல்லரி இவங்ககிட்ட வாங்கியிருந்தேன். நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கறனால இந்த அப்டேட்டு கொடுக்குறேன். என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அவருக்கு, எனக்கு, ஜீவனுக்கு, எங்கள் மாமியாருக்கு 4 பேர்த்துக்கும் சேர்த்து அந்த இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. மாதம் அவரோட சேலரியிலேருந்து 2000 ருபீஸ் அவங்க கழிச்சிட்டு தான் சேலரி வருது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு 2026க்கான என்னோட பட்ஜெட் பிளானிங். நான் பட்ஜெட் போட்ட மாதிரியே நீங்களும் போடணுன்ட்டு அவசியம் கிடையாது. உங்களோட வருமானம் எவ்வளோ, உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கேல்குலேட் பண்ணி அதில் மினிமம் 30% ஆவது இந்த மாதிரி பிளான் பண்ணி பணத்தை வந்து சேமிக்க ஆரம்பிங்க. ஒரு பிளானர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிளானருக்கான பர்ச்சேஸ் லிங்க்கும் கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.